வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அம்மா சொல்லுவோம் சொன்னாங்க, இப்பொழுது அவர் உரையாற்ற பார்த்தோமா, நம்மளுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆக்ஷன்ஸ், அவங்க செஞ்ச அந்த நாடகங்கள், அந்த மைண்ட் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு நாங்கள் வந்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிக்காரங்க எங்கள் அம்மா பற்றி அவங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் அவங்க ஒரு விபத்தை சந்தித்ததுக்கு பிறகு தன்னுடைய கடைசி காலகட்டத்தின் பெரும்பான்மையை படிக்க முடியாத சூழல் இருந்தது. அந்த காலத்திலையும் கூட, அந்த தடைகளையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டு அந்த காத்திருப்பின் காலத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக, பிறருடைய மகிழ்ச்சிக்காக பயன்படுத்திக் கொண்டார். 37 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்தவர்களுக்கு அறிந்தது. அதில் அவர் எழுதின முக்கியமான புத்தகங்களில் ஒரு புத்தகம் கேண்டில்ஸ் இன் தி டார்க். கேண்டில்ஸ் இன் தி டார்க் என்ற அந்த புத்தகத்தினுடைய 3 மைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மக்களாய் வாழ்கின்ற நாம் ஒரு சிறு மெழுகுவர்த்தி போல நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பார்வையில் ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய உருவம் சின்னதாக இருக்கலாம், நம்முடைய அறிவு சின்னதாக இருக்கலாம், நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய கல்வியறிவு, நம்முடைய விஸ்தாரங்கள் சின்னதாக இருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளவு சின்ன கேண்டலா இருந்தாலும் அந்த சின்ன கேண்டில் கூட ஏதோ ஒரு இருட்டு அறைய பிரகாசிக்க முடியும். நம்முடைய வாழ்வை கொண்டு யாரோ ஒருவருடைய வாழ்வுக்கு நம்மால் ஒளி ஊட்ட முடியும். 3வது குறிப்பாக, கேண்டிலாக தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றவர்கள் தான் உருகுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். தன்னை உருகுவதற்கு ஒப்புக் கொடுக்கிற மக்களால் மட்டுமே பிறருக்கு வெளிச்சுத்தர வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் இந்த கேண்டில்ஸ் இன் தி டார்க் என்ற புத்தகத்தினுடைய மைய கருத்து. இதுபோல் நாம் வாழ்கிற பொழுது உண்மையிலேயே நாம் சிறப்பை அடைவது மட்டுமல்ல, மற்றவர்களை நம்மோடு சேர்த்து சிறப்பு